சூர்யா நடிப்பில் மிக பிரம்மாண்டமாக தயாரான படம் தான் கங்குவா படம். படம் நவம்பர் 14ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் வெளியாச்சு. நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வர்ற ஒரு பீரியாடிக் மூவி, அதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு கலவையாக தான் இந்த படத்துடைய ரிவ்யூவை சொன்னாங்க. ஆனாலும் இது இந்த படத்துடைய ரெவென்யூவை பெருசாக பாதிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 3 நாட்களில் 127.64 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருந்தாங்க. இது சூர்யா ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை உண்டாக்குச்சு. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா, படத்துக்கு சின்ன சின்ன நெகட்டிவ் ரிவ்யூ இருந்த காரணத்தினால அது என்ன அப்படிங்கிறத கேட்டு சில மாற்றங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. படத்துடைய ரன்னிங் டைம்ல இருந்து கிட்டத்தட்ட 12 நிமிஷம் கட் பண்ணாங்க. அதாவது ப்ரெசன்ட் லைஃப்பில் வர்ற மாதிரி சில காட்சிகளாக இருக்கும் இல்லையா, அங்கே எடிட் பண்ணாங்க. அப்புறம் அந்த யோலோ சாங்கே இல்லாத மாதிரி எடிட் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று, படம் பயங்கர சவுண்டாக இருக்குது, டெசிபல் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து பக்குவமாக மாற்றி அந்த படத்தை விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போலாம் ரீசெண்டாக நிறைய படங்களுக்கு ஓடிடி சைட்லேருந்து பெரிய வேல்யூ இல்லை. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சில ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய விலை கொடுக்கறதில்ல. ஆனால் கங்குவா படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓடிடிக்கு கூட ஒரு மிகப்பெரிய வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதன் காரணமாக தான் ப்ரைமு ஒரு மிகப்பெரிய விலையை கொடுத்து அந்த படத்தை வாங்கியிருக்கிறாங்க. ரீசெண்டாக தான் ஓடிடியில் அந்த படம் வெளியாச்சு. மக்கள் மத்தியில் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவும் பெற்றிருக்கு. ஏன்னா நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேட்டருக்கு வரும்போது நெகட்டிவாக சொல்லுவாங்க, ஆனால் அதே ஓடிடியில் வந்ததுக்கப்புறமா நம்ம மிஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் நிறைய பேர் இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.